ஒரே சமயத்துல திமுகக்கு இவ்வளோ ஊழல் கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக மக்கள் பாக்குறாங்க. இதுல ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா திமுக இந்த தடவை ஆட்சியை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதே மாதிரி 2011 இப்படிதான் நடந்தது. காங்கிரஸும் திமுகவும் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்பயும் இதே மாதிரி ஊழல் கேஸ் நிறைய இருந்துச்சு. அப்ப தமிழக மக்கள் ஒத்துக்கவே இல்லை, இவங்களை வீழ்த்தினாங்க. இப்ப மறுபடியும் அதை நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் அமையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நேற்று ஒரே நாள்ல 2 தீர்ப்பு வந்துச்சு. ஒன்னு டாஸ்மாக் வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் செந்தில் பாலாஜிக்கு கெடுபிடி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே திமுக வைக்கிற ஒரு செக்மேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது. நிஜமாவே திமுக பின்னாடி இருக்கிற இந்த பிஹைண்ட் ஹிஸ்டரி என்ன, எதனால கரப்ஷன் கேஸ் இப்ப அடிக்கடி வருது, இது மட்டும் இல்லாம நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கிற இந்த நேரத்துல அப்பப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இவர் போய் நிக்கணும், அப்பப்போ சைன் போடணும், அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே செந்தில் பாலாஜி நேர்லேயே வந்து பண்ணணும். ஆனா செந்தில் பாலாஜி நேர்ல போறது ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. இவருக்குன்னு 2 லாயர்ஸ் இருக்காங்க. 2 லாயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் 1 கோடி கொடுக்குறாங்க. இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் 50 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன ஊழல்ல இருக்கிற ஒரு அமைச்சரை காப்பாற்றணும்னு திமுக ஏன் நினைக்குது? அப்ப திமுகவும் ஊழல் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இந்த கொஸ்டினை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்க டாஸ்மாக் வழக்குல ஒரு பெரிய திருப்பு முனையாவே கொண்டு வந்துச்சு. டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக சார்புல இருந்தும் சரி, தமிழக அரசு சார்புல இருந்தும் சரி, டாஸ்மாக் ஊழியர்கள் சார்பிலையும் சரி, ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. எங்களை டார்ச்சர் பண்றாங்க, பெண் ஊழியர்களை டிஸ்டர்ப் பண்றாங்க, எங்களை வெளியவே விடல, ரைடு வரதா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வச்சாலும், நீங்க டார்ச்சர் பண்றேன்னு சொன்னீங்க, இடி ரைட் வரத முன்னாடியே சொல்லணும்னு சொல்றீங்க, இதெல்லாம் என்னைக்குமே எங்கேயுமே நடக்காது. டாஸ்மாக்ல நாங்க வரணும் அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அமலாக்கத்துறை நினைச்சா எந்த இடத்துலயும் எந்த நேரத்திலயும் ரைடு போகலாம். சோ இதுல டாஸ்மாக்கு மட்டும் என்ன விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு 60 ரூபாய் விற்க வேண்டிய பாட்டில நீங்க 120 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் அதிகமா விற்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி நீங்க ஒரு பாட்டில 30 ரூபாய் பார்த்தா அப்படி இப்படின்னு சேர்த்தா கூட மாசத்துக்கு 2000 கோடி இந்த லஞ்சத்திலேயே வந்துருது. இந்த ஊழல் பணத்துக்காக தான் இந்த கேஸே. அப்படி இருக்கிறப்ப இதை சும்மா விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் உச்ச நீதிமன்றத்துல வேற மாதிரி போய் நிக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் சரியா இந்த கேஸ்ல அவரோட பங்கு கொடுக்காதனால இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவருக்கு நாங்க ஜாமீன் கொடுத்தது அடுத்த நாளே அமைச்சர் ஆகணும்னு கொடுக்கல, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க கொடுத்தோம். இப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, 5 தடவை சொல்லியாச்சு, எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வரல, அமைச்சர் பதவி வேணுமா இல்ல சுதந்திரம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது அமைச்சர் பதவினா இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கும் போதே அமைச்சரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பதவி பறி போய் வேற யாருக்கிட்டயோ போச்சு. இப்ப அதே மாதிரி நடக்க சான்சஸ் வேணுமா இல்ல எந்த ஒரு பதவியும் இல்லாம சும்மா சுதந்திரமா இருக்கிறதுக்கு வேணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுதான் வரலாற்றிலே ஒரு பெருசா பேசப்படுது. சோ காலையில இருந்து சட்டப்பேரவையில இவர் வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் செந்தில் பாலாஜி வரவே இல்லை. நேத்துதான் செந்தில் பாலாஜி அனல் பறக்க சட்டப்பேரவையில பேசியிருந்தாரு. அதுவும் எடப்பாடிக்கு எதிராகவே இவருடைய குரல் நீண்டுச்சு. இப்படி இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி இன்னைக்கு வரல அப்படிங்கிறதுக்கு காரணம், செந்தில் பாலாஜி கண்டிப்பா ராஜினாமா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உலா வருது. ஒருவேளை செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணலன்னா திமுகவோட இந்த ஆட்சி கூட்டணி களையப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இருந்தாலும் இன்னும் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, வேறு மாநிலத்துல ஆட்சியில இருக்கிற அந்த கட்சியை கேள்வி கேட்க கூட்டணி ஆட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆளுநர் உச்சநீதிமன்றத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திமுக வைத்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் வரவேற்றுச்சு. கிட்டத்தட்ட தமிழக மக்கள் எல்லாருமே ஒன்று நின்னாங்க ஸ்டாலின் கூட. ஆனா இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தை மதிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இவங்களை மட்டும் ஏன் காப்பாற்றணும்? எதுக்கு ஒரு அமைச்சருக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றணும்? காங்கிரஸ் ஏன் இதையே வெளியே பேச மாட்டேங்கிறாங்க? செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில வரப்போறாருன்னு தெரிஞ்சோடனே முதல் சீட்ல உட்கார்ந்ததே காங்கிரஸோட மெம்பர்ஸ் தான். இதெல்லாம் பார்க்கும் போது அப்ப எல்லாரும் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சந்தேகம் வருது இல்லையா? ஆனா தமிழக மக்கள் ப்ரெடிக்ஷன் படி ஸ்டாலின் 27% வாங்கியிருக்காரு. அதாவது 100%த்துல 27% திமுகனா அதுவும் பெரிய விஷயமா தான் கருதப்படுது. ஆனா இந்த மாதிரி கேஸ்னால மறுபடியும் 2023
2011 நடந்த மாதிரி திமுக ஆட்சி வீழ்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரல. இன்னும் ஒரு சில பேர் எப்படி பேசுறாங்கன்னா 2026 எலெக்ஷன் நெருங்க அமலாக்கத்துறை ரைடு, உச்சநீதிமன்றம் கேஸ், உயர் நீதிமன்றம் கேஸ்ன்னு மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி திமுக எப்படி வரப்போகுது, இதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வரல. சாதாரண மக்கள் இவங்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, என்னைக்கு இவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அங்கிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஏன்னா மீடியா எப்பவுமே சரமாரியா கேள்வி கேட்கும். ஈவன் எடப்பாடி முதலமைச்சரா இருந்த போது சரமாரியா கேள்வி கேட்ட மீடியா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு மீடியா கிட்ட இருந்து எந்த ஒரு கேள்வியும் வரல. மீடியாவை மொத்தமாவே முடங்கி வச்சுட்டாங்க. அவங்க வச்ச ஆளுங்க கிட்ட அவங்களே தான் நியூஸ் எடுத்துக்கிறாங்களே தவிர இவங்களை பத்தி கரப்ஷன் பத்தியோ இல்ல இவங்களை பத்தி எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் சாதாரண மக்களோட கருத்தா இல்லாம மூத்த பத்திரிகையாளர்களோட கருத்தாவும் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக 2026 ஆட்சி பிடிக்குமா, இல்ல இந்த ஆட்சியே கலைஞ்சு போனாலும் நல்லதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.